அருண், காஃபி. நீங்க எதுக்குங்க இதெல்லாம் எடுத்துட்டு வரீங்க? அத்தை வேலையா இருந்தாங்க, அதனாலதான். குடிங்க. அருண், வீட்ல எல்லாரும் என்ன குடும்பத்துல ஒருத்தியாவே ஏத்துக்கிட்டாங்க, சகஜமாவும் பேசுறாங்க. நீங்க மட்டும் ஏன் விலகியே நிக்கிறீங்க? எங்க என்ன கொஞ்சம் தனியா விடுறீங்களா ப்ளீஸ்? நீ சொன்னா நான் விட்டுருவேனா? உன் பிபியை ஏத்தாம இங்க இருந்து நகர மாட்டேன். அருண், நீங்க இன்னும் அந்த நகையை பத்தி நினைச்சிட்டு இருக்கீங்களா? அதை மறந்துடுங்க. எப்படிங்க மறக்க முடியும்? போனது எங்க வீட்டு நகையா இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாமே உங்களோட நகை. ஏங்க இப்படி பிரிச்சு பேசுறீங்க? அது ஏன் நகை இல்லைங்க, நம்ம குடும்பத்தோட நகை. அது காணாம போனதை நினைச்சு நான் கவலைப்படல, அதை திருப்பி கொடுங்கன்னு கேட்கல. நீங்க ஏன் எல்லாரும் இதே நினைச்சு கவலைப்படுறீங்க? எங்களுக்கும் மனசாட்சி இருக்குங்க. அவ்வளவு ஈஸியா இதை எங்களால எடுத்துக்க முடியாது. அதோட மதிப்பு 10-15 லட்சத்துக்கு மேல இருக்கும். அத கேட்டப்ப எனக்கு அட்டாக் வர மாதிரி ஆயிடுச்சு. உடம்புக்கு முடியாத அப்பா எப்படி அதை தாங்குவாரு? நகையை தொலைச்சிட்டேன்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் அழுது புலம்பிட்டு இருக்காரு. அவர் நினைச்சு அம்மா ஒரு பக்கம் அழுதுட்டு இருக்காங்க. முடியாத காலத்துல அவங்க ஏங்க இந்த மாதிரி கஷ்டப்படணும்? உங்க எல்லாரையும் கஷ்டப்படுத்தி பாக்குறதுக்கு தானே நான் இங்க வந்திருக்கேன். இது ஆரம்பம்தான், இன்னும் நீ பார்க்க வேண்டியது நிறைய இருக்கு. நீங்க ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சது நல்ல விஷயம்தான், அதை நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனா அதை நான் ஏத்துக்க முடியாதுன்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டேன்ல. அதையும் மீறி அவங்க கிட்ட ஏங்க நகையை கொடுத்தீங்க? நீங்க மட்டும் அந்த நகையை கொடுக்காம இருந்திருந்தா இந்த பிரச்சனை எதுவும் நடந்திருக்காது. நீங்க சொல்றது சரிதான் அருண், ஆனா நான் கம்பல் பண்ணி நகையை கொடுத்ததுக்கு ஒரு காரணம் இருக்கு. உனக்கும் ரஞ்சிதாக்கும் நடுவுல வரணும்னு நான் நினைக்கவே இல்லை. பிரச்சனை நடந்த அன்னைக்கு கூட உங்க 2 பேரும் சேர்த்து வச்சிடலான்னு தான் நான் சொன்னேன். ஆனா நீதான் என் மருமகன்னு அத்தை சொல்லிட்டாங்க. அத்தை எனக்கு சாமி மாதிரி. அவங்க ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா என்னால அதை மீறவே முடியாது. மருமகன்னு சொன்னதுக்கு அப்புறம் இனிமே இதுதான் என் குடும்பம்னு நான் முழு மனசோட ஏத்துக்கிட்டேன். அப்பதான் நீங்களும் ரஞ்சிதாவும் ஒரே ஆபீஸ்ல வேலை செய்றீங்கன்னு பிரச்சனை வந்துச்சு. லோனு செட்டில் பண்ணாதான் உங்களால வேலையில இருந்து ரிலீவ் ஆக முடியும்னு சொன்னாங்க. தினமும் அதை வச்சு நம்ம வீட்டுல சண்டையே நடந்துச்சு. நம்ம குடும்பம் இப்படி கஷ்டப்படுறத என்னால பார்த்துட்டு சும்மா இருக்க முடியல அருண். இந்த பிரச்சனையை சரி பண்ண என்னால முடிஞ்சதை செய்யணும்னு தோணுச்சு. என் வீட்டு ஆளுங்க எல்லாரும் நிம்மதியா இருக்கணும்ன்ற காரணத்துக்காக தான் நான் நகையை எடுத்து கொடுத்தேன். ஆனா இது இன்னொரு பிரச்சனையில முடியும்னு சத்தியமா நான் எதிர்பார்க்கல. ஒரு வகையில நான் தான் அதுக்கு காரணங்கிறப்ப மனசு உறுத்துது. அதனாலதான் நகை விஷயத்தை மறந்துருங்கன்னு உங்க எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க பேசுங்க, கொடுங்க. சொல்லு, ஆபீஷியலா ஏதாவது பேசணுமா? இல்ல அருண், பர்சனலா பேசதான் கூப்பிட்டேன். என்ன விஷயம் சொல்லு. மாமா நகையை எடுத்துட்டு போனப்போ திருடு போயிட்டதா சுதா சொன்னா. சொல்லிட்டாளா? அவ என்ன இங்க உனக்கு ஸ்பை வேலை பார்த்துட்டு இருக்காளா? இங்க என்ன நடந்தாலும் உடனே போன் பண்ணி சொல்லிட்டுன்னு அவளுக்கு ஆர்டர் போட்டிருக்கியா நீ? அப்படியெல்லாம் எதுவும் இல்ல அருண், ஒரு ஃப்ரெண்டா தான் அவ என்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டா. அத பத்தி விசாரிக்கலாம் தான் நான் போன் பண்ணேன். ஏய், உன் மனசுல என்ன பெரிய இன்ஸ்பெக்டர் நினைப்பா உனக்கு? விசாரிச்சு நகையை அடிச்சிட்டு போனவன கண்டுபிடிச்சு கொடுத்துருவியா? ஏன் அருண் இவ்ளோ டென்ஷனா பேசுறீங்க? நம்ம குடும்பத்துல இவ்ளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு. அது எனக்கும் வருத்தமா தானே இருக்கும். அத பத்தி விசாரிக்கணும், உங்களுக்கு தைரியம் சொல்லணும்னு எனக்கு தோணாதா? நீ தைரியம் சொல்ல கூப்பிட்டா மாதிரி தெரியல, போன் பண்ணி கிண்டல் பண்ற மாதிரி இருக்கு. என்ன வேலையை விட்டு ரிலீவ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்ட. என் ஆபீஸ் லோன் அடைக்கிறதுக்காக தான் அப்பா அந்த நகையை அடமானம் வைக்கிறதுக்காக போனாரு. இப்ப அதுவும் தொலைஞ்சு போச்சு. இப்ப என்னால லோனையும் கட்ட முடியாது, ஆபீஸ்ல இருந்து ரிலீவும் ஆக முடியாது. அந்த அந்த சந்தோஷத்துல தானே போன் பண்ணி துக்கம் விசாரிக்கிற. அருண், நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் என்னால யோசிக்க கூட முடியாது. அது உங்களுக்குமே தெரியும்.
யார் மேலயும் இருக்கிற கோவத்தை தான் நீங்க என் மேல காட்டுறீங்கன்னு புரியுது. அருண், இந்த பிரச்சனைக்காக போலீஸ் கிட்ட போக வேண்டாம்னு சொல்லிட்டீங்களா? ஆனா போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்காம நம்மளால எதுவுமே செய்ய முடியாதுங்க. அத பத்தி பேசதான் நான் முக்கியமா உங்களுக்கு கூப்பிட்டேன். நீ பேசுனா என் முடிவை நான் மாத்திப்பேன்னு நினைக்கிறியா? கேட்டுதான் ஆகணும்னு நான் கம்பல் பண்ணல. ஆனா போலீஸ் கிட்ட போக வேண்டான்னு ஏன் பிடிவாதம் பிடிக்கிறீங்க? ஏய், நான் என்னமா பண்ணிட்டு போறேன்? என்ன பத்தி நீ எதுக்கு கவலைப்படுற? ஏங்க, நான் உங்க பொண்டாட்டிங்க. உங்களை பத்தி நான் கவலைப்படாம வேற யாரு கவலைப்படுவாங்க? நகை விஷயத்துல நான் என்ன சொல்ல வரேன்னு கொஞ்சம் போது, நிறுத்து ரஞ்சிதா. எல்லாருமே இத பத்தி பேசி பேசி நான் டென்ஷன் பண்ணாதீங்க. வை போன. ஹலோ அருண்,